Third question, basic principles and salient features of the audiolingual methods. அதாவது ஆடியோ நம்ம பேச்சு மூலயமா ஒரு லாங்குவேஜோடைய ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறது எந்த மெத்தடில் கொண்டு போகிறாங்க நம்ம பேசுகிறது மூலியமான்றாங்க. ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1958லேருந்து 1964 வரைக்கும் இந்த டைமில் தான் பாப்புலராக ஆரம்பிச்சதுன்னாங்க. இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது, இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீச் தான், ரைட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. செகண்ட், லாங்குவேஜ் அப்படிங்கிறது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸு ஸ்பீக் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. நாட் வாட் சம் ஒன் திங்ஸ் தே அவுட் டு ஸ்பீக், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்பீக் மூலிமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நார்மலாக நம்ம பேசுகிறதுக்காக ஒரு நேட்டிவ் நம்ம நாட்டில் தமிழ் அதுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. லாங்குவேஜ் தேர்ட் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட்ஸ் நிறையா இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கும் பொழுதுன்றாங்க. ஃபோர்த் வந்து லாங்குவேஜ் இஸ் பிஹேவியர் அண்ட் பிஹேவியர் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஹேபிட். லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிஹேவியர். இதில் பிஹேவியர்னு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இந்த ஹேபிட் என்ன, நம்ம கல்ச்சர் அப்படின்றோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹேபிட் என்ன, நடைமுறை வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சும்மா நார்மலாக என்ன பேசுவோம் அது மாதிரி தான் அதுக்காகத்தான் லாங்குவேஜ்ன்றது. ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் அ மெக்கானிக்கல் ஸ்கில் அண்ட் நோ இன்டலெக்சுவல் ப்ராசஸ். இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்கில் தான், இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இது எதுவும் இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கலாகவும் அண்டு லிங்குவிஸ்டிக்கோடைய பிஹேவியர், அந்த லாங்குவேஜோடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் வந்துட்டு லாங்குவேஜ். இதுக்காகத்தான் இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ கரெக்டான பேட்டர்னை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க டீச்சர் கரெக்டான பேட்டர்னில் சொல்லிக் கொடுக்கணும். லாங்குவேஜ் டீச்சிங் கண்டிப்பாக கண்ட்ரோல்டாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ரெப்படிட்டிவ் இருக்கணுன்றாங்க. இதுதான் பிரின்சிபல்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம அப்படியே அந்தரத்துக்கு ஆகாயத்துக்கு போகக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பேச கற்றுக்கணும், ஒவ்வொரு வேர்டையும் பேச கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை நம்ம வந்துட்டு ஒரு ஓரலாக நம்ம தாட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும், ரிட்டன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். செகண்ட் வந்து டார்கெட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான், ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும். இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ன்றது நம்ம பேசிக் ஆகிடுச்சு, ஸோ இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு பேசிக் ஆகிடுச்சு, இங்கிலீஷ் மட்டும்தான் நம்மளுடைய கிளாஸில் பேசணும். அது தவிர தமிழில் பேசிகிட்டு இருந்தோம்னா அது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ஒரு நேமே கிடையாது இல்லையா. அண்ட் அந்த லேர்னருடைய மதர் டங் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கிளாஸ் ரூமில் டார்கெட் லாங்குவேஜ் என்னவோ அதை மட்டும்தான் பேசணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நியூ லாங்குவேஜ் ஐட்டம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஒரு கண்டெக்சுவலாக நம்ம டைலாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு கான்வர்சேஷனில் ஒரு 2 பீப்புளுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா, இப்போ ஹாய், ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன் அப்படின்றது இது நார்மலாக நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெமரைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் வொக்காபுலரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் வொக்காபுலரியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிராமரில் இருக்கிற சில விஷயங்களை தான் நம்ம ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா. கிராமர்னால் ஒரு விதமான ஸ்ட்ரக்சர், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம கிராமர்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு சிம்பிளான ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டீச் பண்ணணும், அதில் பிரின்சிபல்ஸ் இருக்குன்னா அதையும் டீச் பண்ணணுன்றாங்க. கிராமர் அப்படிங்கிறது கிராமர் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் கேட்குறவங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும், சப்ஜெக்ட் அப்படிங்கும்பொழுது சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத சொன்னால் மட்டும் பார்த்தாது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் புரியும், அதை தான் சொல்கிறாங்க. இதில் நம்ம மறைமுகமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா நேரடியாக நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிடுறோம் இல்லையா. இதில் அந்த கிராமர்னால் என்ன, அதோடைய மெத்தட், அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ்னால் என்னன்றது மறைமுகமாக சொல்ல முடியாது.
சரி, இப்போ நம்ம பேசி பழகியாச்சு அப்படிங்கும் பொழுது, இப்போ நம்ம ஒரு ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிராமட்டிக்கலாவும் சரி, ஒரு வார்த்தைகள லெக்சியலாவும் சரி, கரெக்ட்டா நம்ம புரிஞ்சிருக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம ரீடிங்க்காகவும், ரைட்டிங்க்கும் போக முடியும். இப்போ நம்ம ஒண்ணும் இல்ல, இங்கிலீஷ் லைட்டா பேச தெரிஞ்சா தானே நம்ம ரீட் பண்ணவோ, ரைட் பண்ணவோ நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டீச்சர் தான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள அவங்க அதுலேருந்து தான் அவங்ககிட்ட இருந்து தான் இன்ட்ராக்ட் ஆகுறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அதான். ஸோ இது வந்து ஒரு செயின் ட்ரில்ஸ் மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் டயலாக்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்க புதுசாக கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க. அதாவது ட்ரில்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சொல்லலாம். நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க.